வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் இஓடி சீரியஸில் நம்ம விடையளிக்க போகிற கேள்வி என்ன தெரியுங்களா? இப்போ சமீபத்தில் நிறைய ஹெர்பல் டீன்னு ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அதுலேயும் முக்கியமாக செம்பருத்தி டீ அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதில் ஏதாவது நன்மைகள் இருக்கா, இல்லை இது எப்பவும் போல ஒரு உருட்டா அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல ஒரு விஷயம், டீங்கிறது நம்ம எதுக்காக குடிக்கிறோம்? டீ, காஃபி அதெல்லாம் மூளையை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கஃபீன் அப்படிங்கிற மாலிகுல் பார்த்திங்கன்னா நமக்கு மூளை அலர்ட்டாக வச்சுருக்குது, ஒரு தூக்கம் வராமல் தடுக்குது, ஏதோ முக்கியமாக வேலை பார்க்கணும் அப்படின்னா ஒரு சுறுசுறுப்பாக வச்சுருக்குது. அந்த எஃபெக்ட்டுக்காக தான் டீ, காஃபி அதெல்லாம் குடிக்கிறோம். ஸோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஹைபிஸ்கஸ் டீ, அப்புறம் நிறைய இந்த சாமமில் டீ என்னென்னலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான டீயில் பார்த்திங்கன்னா கஃபீன் கிடையாது. சரிங்களா? உண்மையாக நீங்கள் நார்மல் டீ மாதிரி நினச்சிட்டு நீங்கள் இதை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு இதை நான் குடிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி ஒன்றும் கிடையாது. இது நீங்கள் ஏதோ ஒரு மூலிகை டீ, சும்மா எதையோ குடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சூடாக குடிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் மூளையை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் கிடையாது. அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வேறு எதுக்காக இந்த டீ பயன்படுத்தப்படுது, இதில் வேறு ஏதாவது நன்மைகள் இருக்கா பார்த்துருவோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூலிகை டீ அந்த மாதிரிலாம் இந்த சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா நிறையா இன்விட்ரோ ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்விட்ரோ ஸ்டடீஸ்னால் அந்த காம்பவுண்டை எடுத்து சும்மா செல் கல்ச்சர் பிளேட்டு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இல்லை அதிகபட்சம் எலிகளுக்கு கொடுத்து ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்போவுமே நம்ம அதை எடுத்துக்கக்கூடாது. மனிதர்களுக்கு கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்களா, கிளினிக்கலாக இப்படி ஒரு நன்மை இருக்குன்னா அதில் ஏதாவது எஃபெக்ட் இருக்கான்னு பார்த்துருக்காங்களான்னு தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஆராய்ச்சிகள் நிறையா இதில் தகவல்கள் சேகரிக்க முடிஞ்சுது. அதை வச்சு நான் சில விஷயங்கள் இதை பற்றி சொல்கிறேன். செம்பருத்தி அப்படிங்கிறது காலங்காலமாக பார்த்திங்கன்னா நிறையா நாடுகளோட, அதுவும் முக்கியமாக ஆப்பிரிக்க நாடுகள், தெற்கு ஏசிய நாடுகள், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா நாடுகளோட இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகளில் அதுக்கு நிறைய நன்மைகள், ஹார்ட்டு ஃபெயிலியர் இருக்கிறவங்க, அப்புறம் உடல் வீக்கமாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி அப்போல்லாம் என்ன நோய்ங்கிறலாம் தெரியாது இல்லையா? அப்படிக்கெலாம் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. வேறு விதமான புண்கள் ஆத்துறதுக்கு அந்த மாதிரியும் இதை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இப்போ சமீப காலமாக அது மேலே கவனம் திரும்பியிருக்கு. இதில் என்னென்ன முக்கியமான என்னென்ன எஃபெக்ட் இருக்கிறதுக்காக என்ன கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைபிஸ்கஸ் ஆசிட் இருக்குது, குளோரோஜெனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் கேலிக் ஆசிட் அப்படிங்கிறது இருக்குது, குவிர்செட்டின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அப்புறம் சயனிடின் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் டெக்னிக்கலி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஃப்ளேவனாய்ட்ஸ். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இலை, தலை, பூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஃப்ளேவனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்கள் இருக்கும். இதை ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்னு சொல்லுவோம். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான எஃபெக்ட் இருக்கும். பட் ஒட்டுமொத்தமாக அது ஒரு உணவாகவோ இல்லை ஒரு டீயாவோ எடுக்கும் பொழுது என்ன எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஃப்ளேவனாய்ட்ஸுக்கு பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, என்னென்ன எஃபெக்ட் இருக்குன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்கிறாங்க. அது ஒரு லிமிட்டடாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸுக்கு ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம், அதாவது நம்ம இரத்த அழுத்தம் நோய் வரத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இது. இதை தடுக்கக்கூடிய எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறையா உங்களுக்கு ராமிப்ரில் அந்த மாதிரி நிறையா மருந்துகள் நார்மலாக பிபி கண்ட்ரோலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருது. அது ஒரு நல்ல குரூப் ஆஃப் மருந்துகள் அப்படின்னும் என்னுடைய ரத்த அழுத்தம் பற்றிய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அந்த எஃபெக்ட்டு இந்த மருந்துகளுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் டயூரிட்டிக் எஃபெக்ட், நீர்த்தன்மை, உங்களுக்கு யூரினில் அதிகமாக நீரை வெளியேற்றுற தன்மை. ஸோ இந்த ரெண்டு எஃபெக்ட் இருக்குது. நார்மலாக பார்த்திங்கன்னா நிறையா அந்த காம்பினேஷன் மருந்துகள் தான் நார்மலாக யூஸே பண்ணிகிட்ருக்கோம். ஏசி இன்ஹிபிட்டார்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா டயூரிட்டிக்ஸ், இது காமனாக யூஸ் பண்ணுற மருந்துகள். இன்ஃபேக்ட் நல்ல மருந்துகள் பிபி குறைக்கிறதுக்கு அந்த எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளினிக்கலாக எந்த அளவுக்கு இது எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆராய்ச்சிலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 2 கிராம், சரிங்களா, அதாவது காய வைத்த செம்பருத்தி பூ இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி பண்ணி அதை டீயாவோ அல்லது ஒரு சுடுதண்ணியில் மாதிரி போட்டு ஏதோ ஒன்று பண்ணி குடிக்கிறாங்க. 2 கிராம் ஒரு நாளைக்கு, ஒரு வேளையோ 2 வேளையோ. அப்படி எடுக்கும் பொழுது ஆவரேஜாக பெரும்பாலான ஸ்டடீஸில் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் 7லேருந்து 10 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி குறையிறத நம்ம ஸ்டடீஸில் சொல்லியிருக்காங்க. டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சராசரியாக ஒரு 5லேருந்து 6 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி குறையிறத சொல்லியிருக்காங்க. சில ஸ்டடீஸில் 15 வரைக்கும் சிஸ்டாலிக் குறையுது, டயஸ்டாலிக் 10 வரைக்கும் குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆவரேஜாக ஒரு மெட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லப்படுற எல்லா முடிவுகளையும் வச்சு ஆவரேஜாக பண்ணதில் இந்த அளவுக்கு இருக்குது. இது ரொம்ப சூப்பர் டூப்பர் எஃபெக்டாக அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான எஃபெக்ட்னு சொல்லலாம். அதாவது பிபி 200 இருக்குது,
செம்பருத்தி டீ குடித்தா அப்படியே அது 120 வந்துருமானா இல்லை. உங்களுக்கு ஒரு பார்டர் லைன் இருக்குது, 140 இருக்குது. மேபி இதை வந்து ஒரு 2 கிராம் பர் டே எடுத்திங்கன்னா மேபி ஒரு 130 132ங்கிற லெவலுக்கு வரலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது டெஃபினட்டாக நிறைய ஆராய்ச்சிகளில் ஈவன் மெட்டா அனாலிசிஸில் ப்ரூவ் பண்ணப்பட்டது. ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்குது. ஸோ பிபி குறைக்குதானா குறைக்குது, மிதமான லெவலில் குறைக்குது. ரெண்டாவது, இந்த ஹைபிஸ்கஸ் டீ கொலஸ்ட்ராலை பயங்கரமாக குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் முக்கியமாக அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட்ஸ்னால கொலஸ்ட்ரால்லே இந்த ஆக்சிடைஸ்ட் எல்டிஎல்னு சொல்லுவோம், அதுதான் வந்து இரத்த குழாய் அடைப்புக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அதை குறைக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ அது நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஆராய்ச்சிகளில் ஒருமித்த கருத்துக்கள் வரலைங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில ஆராய்ச்சிகளில் பெருசாக எல்டிஎல் ட்ரைகிளிசரைடெல்லாம் பெருசாக குறைக்கலன்னு சில ஆராய்ச்சிகள் வந்திருக்கு. சில ஆராய்ச்சிகளில் ரொம்ப மிதமான அளவு, சும்மா ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் அந்த மாதிரி எல்டிஎல்லையும், ட்ரைகிளிசரைடை ஒரு 7-8 பாயிண்ட் அப்படிங்கிற லெவலத்தை குறைச்சிருக்கு. ஸோ கொலஸ்ட்ராலை குறைக்குது அப்படின்னு ஒட்டுட்ட வார்த்தையில் சொன்னால் பத்தாது, இது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக குறைக்கணும். இப்போ ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, அவர் கொலஸ்ட்ரால் வந்து எல்டிஎல் ஒரு 180 இருக்குது, அவர் வந்து 100க்கு கொண்டு வரணும் டார்கெட். அங்கே ஹைபிஸ்கஸ் டீலாம் உதவாது. ஸோ கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுல அந்தளவுக்கு பெரிய பயன் இருக்கிற மாதிரி ஆராய்ச்சி முடிவுகளை வச்சு தெரியலை. மூணாவது, சர்க்கரையை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி ஸ்ட்ராங்கான ஆராய்ச்சிகள் இல்லை. 1-2 ஆராய்ச்சிகளில் ஒரு 10-15 பாயிண்ட் குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சில ஆராய்ச்சிகளில் ஒன்றும் பெருசாக குறைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி ஆராய்ச்சிகளில் மாறுபட்ட கருத்துக்கள் வந்தாவே நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா வந்து ஆராய்ச்சிகளோட தரம் மாறலாங்க. இப்போ ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரிசல்ட் நல்லா வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஏதாவது அப்படியே கொஞ்சம் தகுடு திருத்தம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஆராய்ச்சியில் பாசிட்டிவ்னு ஒரு ஆராய்ச்சி நெகட்டிவ் வந்துச்சுனாவே நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சரிங்களா? ஸோ சர்க்கரையை குறைக்கிறது அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டாக தெரியல. அப்புறம் பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது பொதுவாகவே இந்த மாதிரியான மூலிகைக்கு எல்லாத்துக்குமே ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஜென்ரலாக அது நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய அளவுகளில் அது ஓகே. இதை தவிர வேறு நிறைய பயன்கள் அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அதுக்கெலாம் எதுவும் பெருசாக ஆராய்ச்சி முடிவுகள் இல்லை. அதாவது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா கிட்னி டேமேஜை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்ப நிலை டயபெட்டிக் நெஃப்ரோபதி இருக்கிறவங்களுக்கு இதை கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தால் கொஞ்சம் கிரியேட்டின் குறைக்கும்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆராய்ச்சிகள் இல்லை. 1-2 ஆராய்ச்சிகளில் சொல்லியிருக்காங்க, பட் அது ஸ்ட்ராங்காக ரிப்போர்ட் ஆகலை. லிவர் சம்மந்தமாக பார்க்கும்போது 2 விதமான கருத்துக்கள் வருது. அதான் என்னென்னா, சில ஆராய்ச்சிகளில் உங்களுக்கு வந்து பேராசிட்டமால், ஹைடோஸ் பேராசிட்டமால் அல்லது ஹைடோஸ் வேறு டாக்ஸின்ஸ்னால உங்களுக்கு லிவர் டேமேஜ் சம்டைம்ஸ் உருவாகும். பேராசிட்டமால்னால் பயந்து ரொம்ப ஹைடோஸ் எடுக்கும்போது லிவர் டேமேஜஸ் வரலாம். அது தடுக்கக்கூடிய தன்மை இருக்கலாம் அப்படின்னும் நன்மை பயக்கும் அப்படின்னும் சில ஆராய்ச்சிகள் வந்திருக்கு. அப்புறம் இந்த ஹைபிஸ்கஸ் டீயவே ஒரு நீங்கள் வாட்டுக்கணும் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 8 டீ 10 டீ அந்த மாதிரி நார்மலாக எடுக்க வேண்டிய டோஸை விட 5 மடங்கு 10 மடங்கு அதிகமாக குடிக்கும்போது இதனாலேயே லிவர் டேமேஜ் வரலாம் அப்படின்னும் ஆராய்ச்சிகளில், எலிகளில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு. பொதுவாகவே எல்லா இந்த மூலிகைகள் இது எல்லாத்துக்கும் அப்படியே எல்லாமே சேஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட டோஸில் அது ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அதுவே நீங்கள் 10 மடங்கு நீங்கள் எனக்கு சரி இவ்வளோ 2 கிராம் எடுத்தால் 7 பாயிண்ட் பிபி குறையுது, இப்போ நான் 20 கிராம் எடுத்தால் 70 பாயிண்ட் பிபி குறையும்ல, அந்த மாதிரி நான் யோசிப்பேங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் 20 கிராம் எடுத்தால் இன்னொரு பக்கம் லிவர் காலி ஆகிடும். ஸோ அதில் வேறு ஏதோ ஒரு காம்பவுண்ட் இருக்கும், அது வேறு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ சேஃபாக நீங்கள் வந்து ஒரு மாட்ரேட்டான லெவல் எடுத்துக்கிறது நல்லது. இது எல்லா மூலிகைகளுக்கும் அல்லது மருந்துகளுக்கும், நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் இது பொருந்தும். சரிங்களா? ஸோ அப்போது ஓவராலாக இப்போ சம்மரைஸ் பண்ணணுன்னா என்னது, ஹைபிஸ்கஸ் டீ மூளை சுறுசுறுப்பு அதிகம் பண்ணுமானா பண்ணாது. இதில் ஏன்னா கஃபீன் கிடையாது. சும்மா அதனுடைய நன்மைகளுக்காக நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு நினச்சா குடிக்கலாம். என்ன நன்மைகள்? மெயினாக பிபி கொஞ்சம் குறைக்குது. அது ஒரு சிக்னிஃபிகண்டான எஃபெக்ட்டு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 2 கிராம் அப்படிங்கிற லெவல், மேபி ஹைபிஸ்கஸ் டீ மாதிரி ஏதாவது பாக்கெட்டில் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு 1 அல்லது 2 டீ ஒரு நாளைக்கு எடுத்தால் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே நீங்கள் டோஸ் அதிகம் பண்ணிங்கன்னா வேறு விதமான லிவர் டேமேஜ் அந்த மாதிரி பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கொலஸ்ட்ரால் அதெல்லாம் குறைக்கிற அளவுக்கு பெரிதாக எஃபெக்ட் இல்லை. இது தாங்க சம்மரி. மற்றபடி செம்பருத்தி டீ நல்லா இருக்குமானா, நான் ரீசெண்டாக ஒரு வெளியூர் போயிருந்தப்போ ஒரு கடையில் கொடுத்தாங்க. சரிங்களா? ஒரு கேரளாவில் செம்பருத்தி டீ உண்மையாக ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் சக்கரைலாம் போட்டு நல்லா கொடுத்தாங்க. அந்த ஸ்மெல்லு ஃப்ளேவரு அதெல்லாம் உண்மையாக நல்லா தான் இருந்துச்சு. நான் குடிச்சிருக்கேன் ஒருக்கா. ஸோ தேவையானவங்க நீங்கள் யூஸ் பண்ணிங்க, அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். நன்றி. வேற ஒரு விஷயத்தை பற்றி அடுத்த வாரம் பேசுவோம்.